वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜெய்ப்பூரை பற்றி பேசப் போகிறோம். பக்தர்கள்லாம் கூடிய விரைவில் ஜெய்ப்பூருக்கு தீர்த்த யாத்திரை போகிறார்கள். அதனால் ஜெய்ப்பூரை பற்றி பேசவிருக்கிறோம். பாரத நாட்டில் சில மன்னர்கள் இருந்தார்கள். அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்ளாமல் ஆங்கிலேயர்களுடைய அரசாட்சியை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அதாவது அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாரதத்தை முழுமையாக கைவசம் செய்த பொழுது அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார்கள். யாரெல்லாம் எங்களை எதிர்க்கிறார்களோ அவர்களை நாங்கள் தோற்கடித்து எங்கள் அரசாங்கம் அங்கே இருக்கும். யாரெல்லாம் எங்கள் அரசாங்கத்தை ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் கப்பம் கட்டி அவர்களே மன்னர்களாக தொடரலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் இந்த ஜெய்ப்பூர் மன்னர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தை ஒப்புக்கொண்டார்கள். அப்போ இந்த ஜெய்ப்பூர் மன்னர்கள் ஆங்கிலேயர்களுடைய அரசாங்கத்தை ஒப்புக்கொண்டார்கள். அப்படி சில மன்னர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு மைசூர் மகாராஜா அவர்களெல்லாம் ஆங்கிலேய அரசாங்கத்தை ஒப்புக்கொண்டதுனால அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறாமல் மன்னர்களாகவே தொடர்ந்தார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ முதல்ல முகலாய அரசாங்கத்தின் போது பிருந்தாவனத்தை அவுரங்கசீப் மன்னர் தாக்கினார். அந்த அவுரங்கசீப் மன்னர் 3000 கோயில்களுக்கு அதிகமாக தாக்கி உடைத்து விட்டார். அதுவும் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சில கோயில்களை பார்த்துவிட்டு அந்த மன்னரின் மனைவி இல்லைன்னா சுல்தானின் மனைவி, இந்த கோயிலின் கோபுரம் நம் வீட்டை விட உயரமாக இருக்கிறதே அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோயிலின் கோபுரத்தை உடைத்த கதையெல்லாம் உண்டு. அப்படி ஆயிரக்கணக்கான கோயில்களை உடைத்தார்கள். அந்த சூழ்நிலையில தான் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய வைணவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஜெய்ப்பூர் மன்னரிடம் தஞ்சம் புகுந்தார்கள். அப்ப ஜெய்ப்பூர் மன்னர்கள் ஆங்கிலேய அரசை ஒப்புக்கொண்டார்கள். அதனால ஆங்கிலேயர்கள் அங்க எந்த விதமான தாக்குதலும் நடத்த மாட்டார்கள். அதுவும் இல்லாம முகலாயர்களை விட கொஞ்சம் கூட சக்தி படைத்தவர்கள் இந்த ஜெய்ப்பூர் மன்னர்கள் அப்படின்னு சொல்லி
இந்த வைணவ பக்தர்கள், பூஜாரிகள், ஆச்சாரியர்கள் எல்லாமே பிருந்தாவனத்தில் இருந்த விக்கிரகங்களை எடுத்து ஜெய்ப்பூரில் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த நகரத்திற்கு இப்போவும் நம்ம ஜெய்ப்பூரில் போனால் ரொம்ப அதிசயமாக ஒன்று பார்க்கலாம். அந்த முழு நகரத்திற்குமே மதில் சுவர் கட்டியிருக்கிறார்கள், காம்பவுண்டு வால். இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கெல்லாம் சுற்றுப்புற சுவர் கட்டுறோம், காம்பவுண்டு வால் கட்டுறோம், அந்த மாதிரி ஒரு நகரத்துக்கே காம்பவுண்டு வால் கட்டியிருப்பாங்க. ரொம்ப அதிசயமாக இருக்கும். நகரம்னா ஏறக்குறைய ஒரு 10, 30, 40 கிலோமீட்டர் வரும். அவ்வளவு பெரிய நகரத்திற்கு பெரிய ஒரு மதில் சுவர் மலை மேல் அப்படியே கட்டியிருப்பாங்க, எதிரிகள் தாக்காமல் இருப்பதற்காக. அப்படி வெற்றிகரமாக பகவானின் விக்கிரகத்தை அந்த நகரத்தில் பாதுகாத்ததுனால அந்த நகரத்திற்கு ஜெய்ப்பூர், வெற்றி பெற்ற ஊர் என்ற பெயர். விஜயபூர், அதனால தான் அந்த ஊருக்கு ஜெய்ப்பூர் என்று பெயர். அதனால் ரொம்ப முக்கியமான வைணவ விக்கிரகங்கள் எல்லாம் பிருந்தாவனத்தில் ரொம்ப முக்கியமான விக்கிரகங்கள். ராதா கோவிந்தா, ராதா கோபிநாத், அதுக்கப்புறம் வினோத், ராதா வினோத், ராதா தாமோதர். நீங்கள் எல்லாரும் பிருந்தாவனம் போயிருப்பீங்க. பிருந்தாவனத்தில் இந்த கோஸ்வாமிகள் வழிபட்ட இந்த முக்கியமான விக்கிரகங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இது எல்லாமே பிற்காலத்தில் ஜெய்ப்பூருக்கு மாற்றப்பட்டது. அப்போது இன்னைக்கும் பல பல முக்கியமான அந்த விக்கிரகங்கள், சாமியின் விக்கிரகங்கள் எல்லாமே ஜெய்ப்பூரில் தான் இருக்குது. பிருந்தாவனத்திலிருந்து ஜெய்ப்பூர் கொண்டு வந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நகரம் ஜெய்ப்பூர். வைணவ மன்னர்கள் வைணவர்களாக வெகுகாலம் ஆட்சி செய்திருந்தார்கள். பெரிய பெரிய அரண்மனைகளை பார்க்கலாம், பெரிய பெரிய கோயில் வளாகங்களை பார்க்கலாம். இப்படி அந்த ஜெய்ப்பூர் நகரம் ஒரு வெற்றியின் நகரமாகவே திகழ்ந்தது. அதனால் அதிகமாக முகலாயர்களும் அந்த நகரத்தை தாக்கவில்லை, ஆங்கிலேயர்களும் அந்த நகரத்தை தாக்கவில்லை. எப்படியோ அந்த போராட்டத்தின் காலகட்டத்தில் இந்த நகரம் பாதுகாக்கப்பட்டது. அப்போது இன்னைக்கு நம்ம ஜெய்ப்பூர் போனோம்னா அந்த முக்கியமான ராதா கோவிந்தர் விக்கிரகம், ராதா கோபிநாத விக்கிரகம், ராதா தாமோதர் விக்கிரகம், ராதா வினோத விக்கிரகம், ராதா மாதவ விக்கிரகம், இது எல்லாமே இன்னைக்கு நம்ம ஜெய்ப்பூரில் பார்க்கலாம். ஒரு அழகான வைணவ ஊர் அது. பெரிய அரண்மனைகள், குளங்கள், தடாகங்கள், மலைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப இயற்கை சூழ அந்த ஊர் இருக்கும். இப்போவும் அந்த ஊருக்கு இனி ஒரு பேர் உண்டு, த பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிங்க் நிறம். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் எல்லாம் எப்படி கருங்கல் கிடைக்குது, அந்த காலத்தில் கோயிலெல்லாம் கருங்கல்லால் கட்டியிருப்பார்கள். ஆனால் ஜெய்ப்பூரில் கிடைக்கக்கூடிய ஒரு கல் அப்படிங்கிறது ஒரு சிகப்பு கலர் கல். டெல்லியில் கூட இந்த ரெட் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அரசாங்கத்தின் ரெட் ஃபோர்ட், அதை ரெட் ஃபோர்ட் என்று சொல்ல அந்த சிகப்பு கல் தான் காரணம். அப்போ அங்கே சிகப்பு கல்லால் கட்டியிருப்பாங்க. ஜெய்ப்பூர் பூரா பிங்க் நிறத்தில் இருக்கிற ஒரு கல். இயற்கையாகவே அந்த கல்லுக்கு பிங்க் நிறம். பூரா ஊர் பூரா அந்த கல்லால் உபயோகம் செய்து கட்டியிருப்பார்கள். அதனால் த பிங்க் சிட்டி. அப்போ இந்த மன்னர்களும் மாபெரும் வைணவர்களாக திகழ்ந்தார்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அந்த அந்த ஊரில் ஒரு மியூசியம் இருக்குது, ஒரு காட்சி சாலை, அருங்காட்சி சாலை இருக்குது அங்கே இந்த ஜெய்ப்பூரில். அதில் போய் பார்த்தோம்னா ஒரு 1 மீட்டர் உயரத்துக்கு பெருசாக வெள்ளியில் 2 கலசம் வைத்திருப்பார்கள், 2 பானை, வெள்ளியால் செய்யப்பட்ட பானை. ஏறக்குறைய நம்ம நெஞ்சுடைய நம்ம தோள் ஹைட்டு வரும் அந்த பானை, பெரிய வெள்ளி பானை. அது என்ன அந்த சிறப்பு என்றால், எட்வர்ட் என்ற ஆங்கிலேய மன்னரின் முடிசூட்டு விழா இங்கே லண்டனில் நடந்தது.
அதற்கு சிறப்பு விருந்தினராக இந்த ஜெய்ப்பூர் மன்னரை அழைத்திருந்தார்கள். ஏன்னா இவங்களும் ஆங்கிலேயர்களும் நண்பர்களாக இருந்தார்கள். இவர்கள் போட்டி போடவில்லை. அதனால் எட்வர்ட் என்ற மன்னருக்கு லண்டனில் முடிசூட்டு விழா நடந்தது. அதற்கு இந்த ஜெய்ப்பூர் மன்னரை விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அப்போ இந்த ஜெய்ப்பூர் மன்னர் எங்கே போனாலும் ராதா கோவிந்தருடைய விக்கிரகத்தை கையில் கொண்டே போவார். பெரும் பக்தர், பகவானுடைய பக்தர். தினமும் பகவானுக்கு கங்கையின் நீரால் அபிஷேகம் செய்வார். அப்போ நான் லண்டனில் போய் வர 2 மாதம் ஆகுமே, அப்போ டெய்லி நான் எப்படி கோவிந்தருக்கு அபிஷேகம் செய்வேன் என்று சொல்லி ஒரு மீட்டரை விட உயரமாக வெள்ளியில் 2 பானைகள் செய்து, பெரிய வெள்ளி பானைகள் செய்து, அதில் கங்கை நீரை லண்டனுக்கே கொண்டு போனார் அபிஷேகம் செய்வதற்காக. இப்படிப்பட்ட சிறப்புகளெல்லாம் அங்கே பார்க்கலாம். அந்த மன்னர்கள் எல்லாமே வைணவர்களாக திகழ்ந்தார்கள். அப்போ அந்த கோயிலில் அந்த ஊரில் ஜெய்ப்பூரில் மிக முக்கியமான விக்கிரகம் என்று சொன்னால் ராதா கோவிந்தர் ஆலயம்தான். அந்த ஊருக்கு மத்தியில் இருக்கும் ராதா கோவிந்தருடைய கோயில். அது பிரபுபாதரே ஒரு முறை ரொம்ப பேராச்சரியத்துடன் சொன்னார், நம்ம இஸ்கான் கோயில்களும் இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் காலையில் 5 மணிக்கு மங்களாரத்தி நடக்கும். அந்த மங்களாரத்திக்கு ஊரே திரண்டு வரும். ஒரு 5000 பேர் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ஜெய்ப்பூர் அந்த ராதா கோவிந்தர் ஆலயத்துக்கு நீங்கள் எந்த நேரத்துக்கு போனாலும் சரி ஒரு 1000 பேரை பார்க்கலாம். அது ஊர் மக்கள். காலையில் ஒரு கூட்டம் வரும், 5 மணிக்கே மங்களாரத்திக்கு ஒரு கூட்டம் வரும். கோவிந்தரை பார்த்துவிட்டு அவர்களாக பாடிவிட்டு ஆடிவிட்டு போயிடுவார்கள். அடுத்த 7 மணிக்கு சிருங்கார ஆரத்திக்கு அடுத்த ஒரு கூட்டம் வரும். அது ஒரு 4-5000 பேர் வருவாங்க. பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு போயிடுவாங்க அவங்க வேலைக்கு. அதுக்கப்புறம் 10 மணிக்கு அடுத்த ஒரு கூட்டம் வரும், பெண்கள் கூட்டம், ஒரு 4-5000 பேர் பாட்டெல்லாம் பாடி கோலமெல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு அவர்கள் போய் விடுவார்கள். மத்தியான ஆரத்திக்கு இப்படி ஒரு நாளைக்கு 7 ஆரத்தி இருக்குது. இந்த எந்த ஆரத்திக்கு எந்த நேரத்துக்கு போனாலும் ஒரு 5000 பேர் அங்கே பாடிக்கொண்டு இருப்பது பார்க்கலாம். அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளவு பக்தி. கோவிந்தர் எதை செஞ்சாலும் கோவிந்தஜி 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 என்றே சொல்வார்கள். அந்த ஜெய்ப்பூர் மன்னரும் என்ன செய்தார், தன் அரண்மனையில் இருந்து கொண்டு எப்பொழுது வேண்டுமென்றாலும் கோவிந்தரை பார்க்கக்கூடிய வண்ணம் அந்த தன் அரண்மனையையும் கோயிலையும் கட்டி வைத்தார். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வளாகத்தில் ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, இந்த கோயில் கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருப்பார். கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு பெற்றது அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளவு பெரிய ஹால் கட்டியிருக்காங்க, தூணே கிடையாது. தூண் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம், இல்லைன்னா பெரிய கல்யாண மண்டபம் கட்டுறோம், எதை கட்டுறோம், பெருசாக கட்டும்போது கண்டிப்பாக நடுவில் தூண் தான் ஆகும். தூண் இல்லாமல் இந்த கூரை நிற்காது. ஆனால் இது அவ்வளவு பெரிய ஹால் கட்டியிருக்காங்க, தூண் நடுவில் ஒரு தூணும் கிடையாது. அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக பதிவு செய்யப்பட்ட கோயில் அந்த கோவிந்தரின் ஆலயம். அப்போ பிரபுபாதர் சொன்னார், ஹரே கிருஷ்ணா கோயில்கள் கூட இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு ஆரத்திக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் 2 கையையும் ஆனந்தத்தில் தூக்கி நடனமாட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுதான் பக்தி என்றெல்லாம் சொன்னார். பாகவதத்தில் கூட அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு, எப்பொழுதென்றாலும் பக்தர்கள் பகவானை மனதால நினைத்து 2 கைகளையும் தூக்கி ஆடிய வண்ணம் இருக்க வேண்டும். கோஸ்வாமிகள் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அதில் ஒரு ஸ்லோகமே இருக்கு, சாங்கியா பூர்வக நாம கான நட்டபீம். எவ்வளவு கீர்த்தனைகள் நம்ம பாடணும் அப்படின்னு எண்ணிக்கை வைத்திருப்பார்களாம். எவ்வளவு அடி எடுத்து வைத்து நடனம் ஆடினோம் அதுக்கு கூட ஒரு எண்ணிக்கை வைத்திருப்பார்களாம். எவ்வளவு கீர்த்தனை பாடினோம், எவ்வளவு நாம ஜபம் செய்தோம், எவ்வளவு அடியெடுத்து நடனம் ஆடினோம்,
எல்லாமே எண்ணிக்கை வைத்து பகவானுக்கு சேவை செய்வார்களாம் ஆச்சாரியர்கள் அப்படின்னு ஸ்லோகங்களே சொல்லுகிறது. அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் கோவிந்தஜியுடைய கோயில். அந்த கோவிந்தரை பிரதிஷ்டை செய்தது ரூப கோஸ்வாமி. 6 கோஸ்வாமிகளில் ஒருவர் ரூப கோஸ்வாமி. எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பகவான் சம்பந்தமாக ஒரு ஆச்சாரியரும் இருப்பார். அந்த ஆச்சாரியரையும் வணங்கினால் மட்டும்தான் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ விருந்தாவனத்தில் பூரா அப்படித்தான். எல்லா பகவானுக்கும் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ரூப கோஸ்வாமி தான் அந்த கோவிந்தஜியுடைய ஆச்சாரியர். சரி, அதெல்லாம் போகட்டும். இந்த கோவிந்தஜிக்கும் நம்ம ஹரே கிருஷ்ணா இயக்கத்திற்கும் உங்கள் தமிழ் கீதைக்கும் பெரும் சம்பந்தம் உண்டு. உங்கள் கையில் பகவத்கீதை புத்தகம் இருந்தால் திறந்து பாருங்க. அதில் முதல் பக்கத்தில் சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். முதல் பக்கம். அந்த சமர்ப்பணம் பேஜில் அந்த தாளில் பலதேவ கோவிந்த பாஷ்யம் எழுதிய பலதேவ வித்யாபூஷணர் என்ற ஆச்சாரியருக்கு இது சமர்ப்பணம் என்று சொல்லியிருப்பார்கள். முதல் பேஜில் நம்ம பகவத்கீதையை பலதேவ வித்யாபூஷணர் என்ற ஆச்சாரியருக்கு என்ன நடந்ததாம், இந்த 6 கோஸ்வாமிகளுடைய காலகட்டம் முடிந்த பொழுது வைணவம் கொஞ்சம் கீழே வந்துருச்சு. வைணவ ஆச்சாரியர்கள் கிடையாது, வைணவர்கள் கிடையாது. அப்போ வைணவர்களெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு தெரு தெருவாக போய் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். அது ஆன்மீகத்தில் ஒரு 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 பங்கு. அதாவது பிக்ஷை எடுத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் 1995 நான் தீட்சை பெற்றேன். அப்போ தீட்சை பெறும் அந்த ஒரு நேரத்தில் குரு கிட்ட இருந்து தீட்சை பெறும் பொழுது அன்னைக்கு ஒரு சடங்கு என்னன்னா, அவர் பிரம்மச்சாரியாக தீட்சை தந்ததுக்கப்புறம் வெளியே போயிட்டு ஊரூராக போய் பிக்ஷை எடுக்க வேண்டும் அந்த ஒரு நாளைக்கு. அப்படி ஒரு சடங்கு. ஒரு பிரம்மச்சாரி டெய்லி பிக்ஷை எடுத்து தான் வாழ வேண்டும். ஆனால் அந்த சட்டத்தையெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிட்டோம். அதனால் தீட்சை பெறும் நாளைக்கு மட்டும் பிக்ஷை எடுக்க வேண்டும் என்று சட்டத்தை வைத்து விட்டோம். அப்போ என்ன, அன்னைக்கு அப்படி ஒரு நாளைக்கு போய் நம்ம பிக்ஷை எடுக்கணும். ஐயோ, நம்ம மனசு சம்மதிக்காது. அப்படியே மக்கள்கிட்ட எல்லாம் போய் கையை ஏந்தி, நான் இன்னைக்கு தீட்சை பெற்று விட்டேன், என் குருவுக்கு காணிக்கை தர வேண்டும், ஏதாவது கொடுங்க அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாளைக்கு போய் பிக்ஷை எடுக்கணும். மனசு அப்படியே சம்மதிக்காது. இந்த மாதிரி செயலெல்லாம் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் முதலே சொல்லி வச்சுட்டேன். நான் வரும்போது எனக்கு காசு தரணும் அப்படின்னு முதலே சொல்லி வைத்து விட்டேன். அப்படி ஒரு காலகட்டம் வைணவர்களெல்லாம் பிக்ஷை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்போ அந்த நாளைக்கு போய் பிக்ஷை எடுக்க வேண்டும். அப்போ வைணவர்களெல்லாம் அப்படி ஆய்போனார்கள். அந்த ஆச்சாரியர்கள் பரம்பரையெல்லாம் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, பலவீனமானார்கள். அதற்கப்புறம் இதனால் அப்போ மற்ற ஆன்மீக சம்பிரதாயக்காரங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வைணவர்கள் சம்பிரதாயம் ஒரு ஆதிகாரிகமான ஒரு உரிமையுள்ள சரியான சம்பிரதாயம் கிடையாது. அதனால் யாருமே போய் வைணவத்தில் சேரக்கூடாது என்று மற்ற ஆச்சாரியர்களெல்லாம் பெரும் சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். வைணவர்கள் வெறும் பிச்சைக்காரர்கள் தான், அவங்கள நம்ம ஒப்புக்கொள்ள முடியாது, அது சரியான ஒரு பாதை கிடையாது என்றெல்லாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மாபெரும் ஆச்சாரியர் தான் பலதேவ வித்யாபூஷணர். அவர் ஒரு 300 ஆண்டுகள் 350 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தார். பலதேவ வித்யாபூஷணர் என்ற மாபெரும் ஆச்சாரியர்.
அவருக்கு அந்த அளவுக்கு மனசுல வலி வர ஆரம்பித்து விட்டது. என்னடா வைணவத்தை யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார்களே, வைணவம் தவறு என்று சொல்லுகிறார்களே என்றெல்லாம் ஒரு பெரும் கவலை அவருக்கு விட்டது. அப்போ போய் மன்னரிடம் புகார் சொல்ல, மன்னர் செய்கிறாரு, சரி நான் என்ன செய்கிறது, எல்லா வைணவ ஆச்சாரியர்களையும் அழைத்து ஒரு மாபெரும் சங்கமம் நடத்தலாம், நடத்தி உங்களுடைய தத்துவத்தை அவர்களுக்கு முன்னாடி சமர்ப்பணம் செய்வோம் என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து இந்த ஜெய்ப்பூரில் பெரிய ஒரு ஆன்மீகவாதிகளின் சங்கமம் நடந்தது. பெரிய ஒரு கூட்டம், ஆயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகள் வந்தார்கள். அங்கதான் இந்த பலதேவ வித்யாபூஷணர் வைணவத்தை பற்றி பேசுகிறார். சின்ன பையன் அவர், அவ்வளவு சிறப்பாக பேசுகிறாரு. எல்லாருக்கும் ஒரு பெரும் ஆச்சரியம். எல்லாம் பேசுனதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியர்கள் கேட்டார்கள், உங்களுடைய உரை எங்கே? ஒரு ஆன்மீக இயக்கம் இருந்ததுன்னா அந்த இயக்கத்திற்கு ஒரு தத்துவம் வேண்டும். அந்த தத்துவத்திற்கு வேதங்களின் ஒரு உரை வேண்டும், ஒரு பாஷ்யம், ஒரு உரை வேண்டும். அந்த உரை இருந்தால் மட்டும்தான் உங்கள் சம்பிரதாயத்தை நாம் ஒப்புக்கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவர் கையில் எந்த உரையும் கிடையாது. சங்கராச்சாரியார் எழுதியிருக்கிறார், அது அத்வைத்த உரை. மத்வாச்சாரியார் எழுதியிருக்கிறார், அது துவைத்த உரை. நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். இவருக்கு என்ன செய்வதென்றே தெரியல. நானும் 2 நாளில் உரை கொண்டு தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார். சரி என்று விட்டார்கள். இவர் நேர கோவிந்தஜி கிட்ட போனார். பகவானிடம் சென்று அழுது புலம்பி, இப்ப வைணவத்தை காப்பாற்றும் பொறுப்பு உங்களை சார்ந்தது. என்னிடம் இவர்கள் உரை கேட்டு விட்டார்கள், என்கிட்ட எதுவுமே கிடையாது. இந்த வைணவ மதத்தை முழுமையாக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்குன்னு சொல்லி கோயிலுக்குள்ள ஏறி கதவை பூட்டிக்கிட்டார். நீங்க எனக்கு உதவி செஞ்சா நான் வெளியே போறேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு கதவை உள்ள பூட்டிட்டார். அப்போ கோவிந்தரே உரை, பகவானே உரை சொல்லி விளக்கம் சொல்லி அதை பலதேவ வித்யாபூஷணர் எழுதியிருக்கிறார். பாருங்களேன், அதுதான் கோவிந்த பாஷ்யம். நம் பகவத்கீதையும் பாகவதமும் அதை சார்ந்தது. அதனால நீங்க பகவத்கீதையோடைய முதல் பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பணம், பலதேவ வித்யாபூஷணர் எழுதின கோவிந்த பாஷ்யம் அப்படின்னு போட்டிருக்கும். ஏன்னா இந்த விளக்கத்தை, இந்த உரையை பகவானே கொடுத்திருக்கிறார். ஏன்னா 2 நாள்ல இவ்வளோலாம் எழுத முடியாது. ஆயிரக்கணக்கான தாள்கள் உரை எழுத வேண்டும். 2 நாள் தான் இருக்கு. பலதேவர் கோவிந்தர் முன்னாடி போய் கதவை பூட்டிட்டு உட்காந்துட்டார். நீங்க தான் என்னை காப்பாற்ற வேண்டும் பகவானே, நீங்க இல்லாம வேற வழியே கிடையாது என்று சொல்லி கதவை பூட்டி விட்டு உட்கார்ந்து விட்டார். சரிப்பா, உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி கோவிந்தரே விளக்கம் கொடுக்க அதை பலதேவர் எழுதி கொண்டு அதை கொண்டு போய் அந்த ஆச்சாரியர்களின் சங்கமத்தில் சமர்ப்பணம் செய்து வெற்றியடைந்தார். அதனால நம்ம இயக்கம் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, இந்த பலதேவர் எழுதின கோவிந்த பாஷ்யம், கோவிந்தரே தந்த உரை, அதை சார்ந்துதான் நம்ம இயக்கம் இருக்கு. அது நடந்தது இந்த கோவிந்தரின் ஆலயத்தில் தான். அவ்வளவு பெரிய சிறப்பு அந்த ஊருக்கு உண்டு. பலவிதமான லீலைகள் அவர் செய்திருக்கிறார் கோவிந்தர். ராதா கோவிந்தர் அந்த கோயில், அதுதான் ஜெய்ப்பூரில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆலயம். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா கோபிநாதர் என்று வேற ஒரு சிறப்பான ஆலயம் உண்டு. கோபிநாதர் இது ரொம்ப வேடிக்கையான, ரொம்ப நான் என்ன செய்யறது, நம்ம சிரிச்சு இருந்துருவோம். அப்படி ஒரு கோயில் அது. கோபிநாதருடைய கோயில். என்ன சிறப்பு அப்படின்னா, அவர் மட்டும்தான் உலகத்திலேயே வாட்ச் கட்டி இருக்கிற ஒரே ஒரு கிருஷ்ணர். நீங்க நிறைய கிருஷ்ணர் கோயில் போயிருப்பீங்க, பகவானின் விக்கிரகத்தை பார்த்திருப்பீர்கள், வழிபட்டு இருப்பீர்கள், எல்லாம் சரி.
ஆனால் கையில் வாட்ச் கட்டி இருக்கிற கிருஷ்ணர் அவர் மட்டும்தான் கையில் பெருசாக வாட்சை கட்டியிருப்பார். நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யாராவது கிருஷ்ணர் அப்படி வாட்ச் கட்டிகிட்டு இருக்கிறது? கோபிநாத்தர் மட்டும்தான் கையில் வாட்ச் கட்டியிருப்பார். அப்போ ஒரு முறை அந்த ஆங்கிலேய அதிகாரி, அரசாங்க அதிகாரி மன்னரை பார்க்க வந்திருக்கிறார். நம்ம தான் காலையில் எந்திரிச்ச உடனே மங்களாரத்தி, 16 மாலை ஜபம், பகவானுக்கு அலங்காரம், காலை நேரங்கள் பூரா பகவானின் தொண்டிலேயே போய்விடும். ஏன்னா உண்மை என்னன்னா, தொண்டால மட்டும்தான் இறைவனின் தரிசனம் கிடைக்கும். குளிச்சுக்கிட்டு நெத்தியில் பொட்டு வச்சுட்டு கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் தரிசனம் கிடைக்கும். ஆனால் பகவானுக்காக தொண்டு செய்து சேவை செய்துட்டு அவரை பார்க்க போகிறவங்களுக்கும் தரிசனம் கிடைக்கும். ஆனால் உண்மையான தரிசனம் யாருக்கு கிடைக்கும்னா, பகவானுக்கு சேவை செய்து விட்டு போகிறவர்களுக்குத்தான் முழுமையான தரிசனம் கிடைக்கும். அப்போ இவர் இந்த மன்னர் காலையில் எந்திரிச்ச உடனே பகவானுக்கு அபிஷேகம், பூஜை, அலங்காரம் அப்படின்னு ஒரு பெரிய நேரம், வெகு நேரத்தை பகவானின் தொண்டிலேயே சேவையிலேயே ஈடுபட்டு விடுவார். அப்படி ஒரு மன்னர், பக்தி படைத்த மன்னர். இந்த ஆங்கிலேய அதிகாரியும் அவரை பார்க்க வந்திருக்கிறாரு. வேலையாட்கள் சொல்லியிருக்காங்க, பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார், கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஆங்கிலேய அதிகாரி கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தார். இவர் சேவை செய்கிறாரு, சேவை முடியவே மாட்டேங்குது. என்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் சாமி கும்பிடுறதெல்லாம் பார்த்துருக்குறேன், உங்களா மாதிரி இப்படி சாமி கும்பிடுறத பார்த்ததே இல்லை. இவ்வளவு மணி நேரமாக நீங்கள் சாமி கும்பிடுவீங்க? ஏன்னா நம்ம தான் காலையில் ஜபம் பண்ணால் 2 மணி நேரம் ஜபம் பண்ணுறோமே. அப்போ இந்த ஆங்கிலேய அதிகாரி பார்த்தாரு, மன்னர் பூஜை செய்கிறாரு, காலையில் நேரம் பூரா போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக பூஜையை முடித்து விட்டு மன்னர் வந்த உடனே ஆங்கிலேய அதிகாரி வேடிக்கையாக கேட்டார், நீங்கள் பாரத நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய முட்டாள்கள். மன்னர் கேட்டார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? கல்லை கும்பிடுறீங்க, மரத்தை கும்பிடுறீங்க, பசுமாட்டை கும்பிடுறீங்க, ஆறு, நதி, குளம், கொட்டை எல்லாத்தையும் கும்பிடுறீங்க. நாங்கள்லாம் இந்த பசுமாட்டை பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்னடானா மலையை கும்பிடுறீங்க, ஆறை கும்பிடுறீங்க, நிலத்தை கும்பிடுறீங்க, புல்லை கும்பிடுறீங்க, வைக்கோலை கும்பிடுறீங்க, எதை பார்த்தாலும் கும்பிடுறீங்க. நீங்கள் வாழ்க்கையில் உயரவே இல்லை, உங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது என்று அந்த ஆங்கிலேய அதிகாரி சொன்னார். மன்னருக்கு அது கொஞ்சம் பிடிக்கவில்லை. மன்னர் சொன்னார், அப்படியெல்லாம் பேசாதீர்கள், எங்கள் பகவான் கற்சிலை கிடையாது, அவர் கல்லோ சிலையோ இதெல்லாம் கிடையாது, அவர் உயிருள்ள ஒரு கடவுள் பகவான், எங்கள் டாக்கூர் அப்படின்னு சொல்லியிருக்கார் மன்னர். ஆங்கிலேய அதிகாரியும் வாக்குவாதத்தில் விட்டு கொடுக்கல. அவர் என்ன செஞ்சாரு, சரி உங்க பகவானுக்கு உயிர் இருந்தா நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னா, அப்போதான் இந்த ஆட்டோமேட்டிக் வாட்ச் என்று சொல்லி ஒன்றை கண்டுபிடித்த காலகட்டம். இந்த ஆட்டோமேட்டிக் வாட்ச் எப்படின்னா, நீங்கள் சாவி கொடுக்க வேண்டாம், பேட்ரி போட வேண்டாம், கையில் கட்டி அப்படின்னா வச்சு அப்படியே அது ஓடிக்கிட்டே இருக்கும். கழட்டி ஒரு இடத்துல ஒரு 3 நாள் வச்சிட்டிங்கன்னா நின்று போயிடும். மறுபடியும் அதை எடுத்து கையில் கட்டிக்கிட்டிங்கன்னா அது தானாக இயங்கி கொண்டிருக்கும். அப்படி ஒரு வாட்சை கண்டுபிடித்த காலம். உடனே அந்த ஆங்கிலேய அதிகாரி என்ன செஞ்சார்னா, இந்த வாட்சை எடுத்து பகவான் கையில் கட்டிடுவோம், பார்ப்போம், இது இயங்குகிறதா இல்லையா என்று பார்ப்போம் என்று கட்டி வச்சு அங்கேயே உட்காந்துக்கிட்டார் 3 நாள். 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த கோபிநாத்தர் கையில் வாட்ச் இயங்கி கொண்டே இருந்தது. சரியான ஆச்சரியம் அந்த ஆங்கிலேயருக்கு. பகவான் முன்னாடி சரணடைந்து விட்டார். அந்த வாட்சையே கிஃப்டாக கொடுத்துட்டார். அப்போ இன்றைக்கும் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, பகவானுக்கு அபிஷேகம் எல்லாம் முடிந்து அலங்காரம் செய்யும் பொழுது அழகாக அந்த வாட்சையும் கட்டி கொடுத்துட்றாங்க. அப்போ இன்றைக்கும் முழு உலகத்திலையும் கையில் வாட்ச் கட்டி கொண்டிருக்கும் ஒரே ஒரு பகவான் அந்த கோபிநாதர் மட்டும்தான்.
அங்கே போனால் பார்க்கலாம், அவ்வளவு அழகாக இருப்பார் கோபிநாதர். கையில் வாட்செல்லாம் கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருப்பார். பாருங்களேன், பகவான் உயிருள்ளவர், பரம் சத்தியம் என்று அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். பக்தி உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது நிரூபணமாகிறது. சந்தேகப்பேர் வழிகளுக்கு அது தெரியவில்லை, அவ்வளவுதான். அப்படி ஒரு சிறப்பான ஆலயம் அங்கே இருக்கு. அந்த கோபிநாதர் கோயிலில் இனி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, மது பண்டிட் என்ற ஒரு ஆச்சாரியர், 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆச்சாரியர், அவர் தான் ஒரு பூங்காவனத்திலிருந்து இந்த கோபிநாதர் விக்கிரகத்தை கண்டுபிடிக்கிறார். முகலாயர் படையெடுப்பின் பொழுது இவர்கள் பயந்து ஓடி எங்கேயோ ஒரு பூந்தோட்டத்தில் ஒளித்து வைத்து விடுகிறார்கள். அந்த பூந்தோட்டத்திலிருந்து இந்த மது பண்டிட் அப்படிங்கிறவர் தான் அதை கண்டுபிடிக்கிறார். அவருடைய சட்டை இருக்கிறது அங்கே, அந்த கோயிலில் கண்ணாடி பெட்டியில் அவருடைய சட்டையை வைத்திருக்கிறார்கள். பார்த்தா ஒரு பெரும் ஆச்சரியம், அந்த சட்டை பூரா துளசி தண்டினால் செய்யப்பட்டது. இப்போ நம்ம போட்டிருக்கிற சட்டையெல்லாம் பருத்தியால் செய்யப்பட்டது. ஆனால் அந்த மது பண்டிட் கோஸ்வாமியினுடைய சட்டை எப்படின்னா, முழுமையாக துளசியால் செய்யப்பட்ட ஒரு சட்டை. அதை போட்டிருக்கிறார் அவ்வளவு அழகாக. அது ஒரு ஆலயம், கோபிநாதர். அப்போ கோவிந்தஜி, கோபிநாதர், அப்புறம் நிறைய ஆலயங்கள், ராதா தாமோதர கோயில், ராதா வினோதிலால் கோயில், இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ரொம்ப அழகானது அப்படின்னா ராதா மாதவர் கோயில். நம்ம கூட நம்ம இயக்கத்தில் டெய்லி இந்த பாட்டை பாடுவோம். ஜெய ராதா மாதவ குஞ்சபிஹாரி கோபீஜன வல்லப கிரிவரதாரி என்று இந்த கீர்த்தனை நம்ம சிறப்பாக எல்லாரும் பாடுவது உண்டு. பிரபுபாதர் கூட ஒரு முறை இந்த கீர்த்தனை பாடிய பொழுது அவர் தொண்டை அடைத்து கண்களெல்லாம் குளமாகிவிட்டது. அவ்வளவு ஆனந்தம் அனுபவித்தார் அவர் இந்த ராதா மாதவ கீர்த்தனை பாடிய பொழுது. அந்த ராதா மாதவர் அந்த இங்கே ஜெய்ப்பூரில் இருக்கிறார். இந்த ராதா மாதவ விக்கிரகத்தை வழிபட்டவர் நம்ம ஜெயதேவ கவிகள். ஜெயதேவர் பெரிய ரொம்ப புகழ்பெற்றவர், எல்லாருக்கும் தெரியும். ஜெயதேவேர் பிரணதனரே ராதா மாதவ ராதா மாதவ ராதே ராதே என்று ஆச்சாரியர்கள் பாடினார்கள். ஜெயதேவருக்கு ராதா மாதவ விக்கிரகம், அவர் வீட்டிலேயே வணங்கி கொண்டிருந்த விக்கிரகம் ராதா மாதவ விக்கிரகம். அவர் நல்ல அழகான கதை, அவர் வாழ்க்கை கதை ஒரு சிறப்பான கதை ஜெயதேவருடையது. அவர் சிறுவயது பிள்ளையாக இருந்த பொழுதே அவருக்கு பக்தியில் அவ்வளவு நாட்டம். சிறு பிள்ளையாக இருந்த பொழுதே பக்தியில் பெரும் நாட்டம். அவர் சந்நியாசியாக, துறவியாக வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் ஜெகநாதரின் கட்டாயப்படித்தான் ஜெயதேவர் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை ஆரம்பித்தார். அவர் முழு நேரமும் பகவானின் தொண்டில், அவர் வீட்டில் அவர் பூஜை செய்து கொண்டிருந்த விக்கிரகம்தான் இந்த ராதா மாதவ விக்கிரகம். ஒரு அழகான பெரும் கோட்டைக்கு உள்ள ஒரு பூங்காவில் இந்த கோயில் இருக்கு. ரொம்ப சிறப்பான கோயில், கனகபவன் என்று பெயர் அந்த இடத்துக்கு. ராதா மாதவர் விக்கிரகம், அதை நம்ம தவறாமல் தரிசனம் எடுக்க வேண்டும். இப்படி கோவிந்தஜி, கோபிநாத், தாமோதர், வினோதிலால், அப்புறம் ராதா மாதவர், இந்த சிறப்பான விக்கிரகங்கள் எல்லாமே ஜெய்ப்பூரில் இருக்கு. ஹரே கிருஷ்ணா.